வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை. இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை. 2025 டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி திங்கட்கிழமை வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு கடந்த நாட்களில் இலங்கைக்கு ஒரு பரவலான மழைப்பொழிவு கொடுத்து கடந்த நிகழ்வு இப்போது மாலத்தீவுக்கு கிழக்கு பகுதியில் நிலை கொண்டிருந்த இந்த நிகழ்வு படிப்படியாக செயலிழந்து கொண்டிருக்கிறது. அதே வழியில் இப்போது சுமத்ரா அருகே நிலை கொண்டிருக்கும் நிகழ்வு சற்று முன்னேறி ஒரு நீண்ட சுழற்சியாக நிலை கொண்டிருந்தாலும் நிலநடுக்கோட்டுக்கு தெற்கு பகுதி ஒரு நிகழ்வு தீவிரமடையும் என்பதால் மீண்டும் இந்த நிகழ்வு சுமத்ராவை சென்றடைந்து மீண்டும் டிசம்பர் 28ஆம் தேதி மேற்கு நோக்கி வர இருக்கிறது. இந்த நிகழ்வு மேற்கு நோக்கி வரும்பொழுது டிசம்பர் 29ஆம் தேதியிலிருந்து மீண்டும் இலங்கைக்கு ஒரு பரவலான மழைப்பொழிவு கொடுக்க இருக்கிறது. டிசம்பர் 30, 31 தேதிகளில் இலங்கையில் மீண்டும் கனமழை, மிக கனமழை வரை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி திங்கட்கிழமை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் பெரும்பாலான இடங்களில் பனிப்பொழிவு இருக்க வாய்ப்பது. லேசான காற்றோடு பனிப்பொழிவு இருக்க வாய்ப்புள்ளது. வட மாகாணங்களுக்கு பெரும்பாலும் யாழ்ப்பாணம், பருத்தித்துறை, கிளிநொச்சி, முல்லைத்தீவு, திரிகோணமலை, மேலும் வவுனியா, அனுராதபுரம், தலைமன்னார், புத்தளம், கொழும்பு, சிலாபம் இந்த இடங்களுக்கெல்லாம் குளிர் இருக்க வாய்ப்பது. தெற்கு மாகாணங்களுக்கும் லேசான குளிர் இருக்க வாய்ப்புள்ளது. அதாவது வட மாகாணங்களை விட தெற்கு மாகாணங்களுக்கு குறைவாகவும் வட மாகாணங்களுக்கு அதிகரித்தும் கிடைக்க வாய்ப்பது. கடல் ஓரங்களில் லேசான காற்று இருக்கும் என்பதால் நடுங்கு குளிராக இருக்க வாய்ப்புள்ளது. அதேபோல் இன்று ஓரிரு இடங்களில் மழைப்பொழிவும் இருக்க வாய்ப்பது. பெரும்பாலும் இப்போது அதிகாலை நேரங்களில் மட்டக்களப்பு, அம்பாறை இந்த இடங்களில் கடல் ஓரங்களில் ஒரு இரு இடங்களில் மழை கிடைத்தாலும் வெயில் வந்த பிறகு படிப்படியாக உள் மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்பது. மட்டக்களப்பு, அம்பாறை, பதுளை சுற்று வட்டாரங்களுக்கு லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்பது. அதே வேளையில் தம்புள்ளை தெற்கு பகுதி, மேலும் கண்டி கிழக்கு பகுதி, நூரேலியா இந்த இடங்களுக்கெல்லாம் மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்பது. மேலும் கோட்டை, ஹாலி, அம்மந்தோட்டை, மாத்தறை இந்த இடங்களுக்கெல்லாம் மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. ரத்தினபுரி இந்த இடங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்பது. இன்று பெரும்பாலும் மட்டக்களப்புக்கு தெற்கு பகுதி, அதேவேளை தம்புளைக்கு தெற்கு பகுதி உள்ள மாகாணங்கள், மேலும் கண்டிக்கு கிழக்குள்ள மாகாணங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்கும். மேலும் கோட்டைக்கு தெற்குள்ள மாகாணங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. வட மாகாணங்கள் இன்று முற்றிலுமாக ஒதுக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் கொழும்பு, நீர்கொழும்பு, சிலாபம் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. இரவு நேரங்கள் குளிர் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது. நாளை டிசம்பர் 23ஆம் தேதியும் தெற்கு மாகாணங்களுக்கு மட்டுமே ஓரிரு இடங்கள் மழை கிடைக்க வாய்ப்பது. இன்றை விட நாளை சற்று குறைவான பரப்பிலே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலான இடங்கள் குளிர் இருக்க வாய்ப்புள்ளது. இலங்கையை பொறுத்தவரை டிசம்பர் 25ஆம் தேதி பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. அனைத்து மாகாணங்களுக்கும் குளிர் இருக்க வாய்ப்புள்ளது. பகல் நேரங்களில் ஒரு இரு இடங்களில் லேசான தூறல் அல்லது லேசான மழைப்பொழிவு மட்டுமே தெற்கு மாகாணங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது. டிசம்பர் 26ஆம் தேதியை பொறுத்தவரை ஒரு வளிமண்டல சுழற்சி இலங்கை அருகே நிலை கொண்டிருக்கும். இந்த நிகழ்வு இலங்கை தரமீது ஏறி குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் டிசம்பர் 26ஆம் தேதி வட மாகாணங்களில் லேசான மழைப்பொழிவு அதிகாலை நேரங்கள் கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் யாழ்ப்பாணம், பருத்தித்துறை இந்த இடங்களுக்கு அதிகாலை நேரங்கள் கிடைத்தாலும் வெயில் வந்த பிறகு முல்லைத்தீவு, கிளிநொச்சி, தலைமன்னார், புத்தளம் இந்த இடங்களில் லேசான மழைப்பொழிவு அதிகபட்சம் 1 சென்டிமீட்டர் அல்லது 1 சென்டிமீட்டர் கீழ் தான் பதிவாகும். லேசான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்பது. டிசம்பர் 26ஆம் தேதி, டிசம்பர் 27ஆம் தேதி அதிகாலை நேரம் கடல் ஓரங்களில் லேசான மழைப்பொழிவு. வெயில் வந்த பிறகு படிப்படியாக அனைத்து மாகாணங்களுக்குமே லேசான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்பது. டிசம்பர் 27ஆம் தேதி, டிசம்பர் 28ஆம் தேதியும் இலங்கையில் தெற்கு மாகாணங்களுக்கு குறைவாகவும் வட மாகாணங்களுக்கு அங்கங்கே லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. டிசம்பர் 29ஆம் தேதியை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் வட மாகாணங்களுக்கு ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைத்தாலும் இப்போது சுமத்ரா அருகே நிலை கொண்டிருக்கும் நிகழ்வு மீண்டும் இப்போது சற்று மேற்கே முன்னேறி வந்து நிலை கொண்டிருக்கும். இந்த நிகழ்வு மீண்டும் கிழக்கே சென்றுவிடும். மீண்டும் டிசம்பர் 28ஆம் தேதி முன்னேறி வரும் என்பதால் டிசம்பர் 29ஆம் தேதியிலிருந்து இலங்கையில் மீண்டும் அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கொடுக்க இருக்கிறது. அந்த நிகழ்வு டிசம்பர் 30ஆம் தேதி மேலும் முன்னேறி வரும் என்பதால் டிசம்பர் 30ஆம் தேதி இலங்கையில் பரவலான மழைப்பொழிவு அதிகாலை நேரங்கள் கடல் ஓரங்களில் மழை கிடைக்கும். வெயில் வந்த பிறகு உள் மாகாணங்கள் மழை கிடைக்கும். படிப்படியாக மாலைக்குள் அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்கும். விட்டு மழை இருக்கும். மாலை நேரங்களில் கனமழை, மிக கனமழையாக கிடைக்க இருக்கிறது. பெரும்பாலான இடங்களில் அனைத்து மாகாணங்களுக்குமே கனமழை, ஒரு இரு இடங்களில் ஒரு மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம். அதாவது 12 சென்டிமீட்டருக்கு மேலே மழை பதிவாக வாய்ப்புள்ளது. டிசம்பர் 30ஆம் தேதி, டிசம்பர் 31ஆம் தேதியும் இலங்கையில் அனைத்து மாகாணங்களுக்கும் பரவலான மழைப்பொழிவு.
ஜனவரி 1ஆம் தேதி நிகழ்வு முன்னேறி வந்த நிகழ்வு மீண்டும் கிழக்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து மீண்டும் இலங்கையில் படிப்படியாக மழையின் தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. பெரும்பாலும் யாழ்ப்பாணம் தொடங்கி அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைத்தாலும் வட மாகாணங்களுக்கு சற்று குறைவாக இருக்க வாய்ப்புள்ளது. மத்திய மாகாணங்கள் தெற்கு மாகாணங்களுக்கு அங்கங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜனவரி 2ஆம் தேதி மேலும் வட மாகாணங்களுக்கு முற்றிலுமாக மழை விலகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தெற்கு மாகாணங்களுக்கு தொடர்ந்து மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி 2, 3 தேதிகளில். ஆனால் நிகழ்வு நேரடியாக மீண்டும் வடகிழக்கு நோக்கி பயணிக்காமல் மேற்கு நோக்கி முன்னேறி வந்தால் தொடர்ந்து ஜனவரி 2, 3, 4 தேதிகளில் ஒரு நல்ல மழை பொழிவாக கிடைக்கும். ஆனால் நிகழ்வு முன்னேறி வந்து மீண்டும் கிழக்கு நோக்கி பயணித்தால் ஜனவரி 2ஆம் தேதி வரை ஒரு நல்ல மழை பொழிவாக மீண்டும் இலங்கையில் ஒரு சற்று பாதிக்கும் மழையாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நீங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை வரும் நாட்கள் மழைப்பொழிவு அதிகரித்து கிடைக்கும் என்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் இன்று தரைக்காற்று அம்பாறைக்கு தெற்கு பகுதி, கம்பந்தோட்டை கிழக்கு பகுதி இந்த இடங்களில் மட்டுமே தரைக்காற்று 35 முதல் 45 கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்க வாய்ப்புள்ளது. நாளை வடமாகாணங்களுக்கும் தரைக்காற்று சற்று 30 முதல் 40 கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்கும். பெரும்பாலும் யாழ்ப்பாணம், பருத்தித்துறை, கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, அனுராதபுரம், தலைமன்னார், புத்தளம், தம்புள்ளை, திரிகோணமலை, கொழும்பு, சிலாபம் இந்த இடங்களுக்கெல்லாம் தரைக்காற்று நாளை சற்று வலுவாக இருக்க வாய்ப்பது. நாளை ஒரு நாள் மட்டும். அடுத்தடுத்த நாட்கள் தரைக்காற்று குறைவாக இருக்க வாய்ப்பது. ஆனால் அம்பாறை, கம்பந்தோட்டை இந்த இடைப்பட்ட இடத்தில் தொடர்ந்து தரைக்காற்று வலுவாகவே இருக்க வாய்ப்பது. அதே வேளையில் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க இன்று இலங்கைக்கு கிழக்கு பகுதி காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும். அதிகபட்சம் 30 முதல் 40 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது கடலில். அதே வேளையில் மன்னார் வளைகுடா, குமரிக்கடலிலும் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சற்று சவாலாக இருக்க வாய்ப்புள்ளது. இன்று மன்னார் வளைகுடாவில் அதிகபட்சம் 35 முதல் 45 கிலோமீட்டராகவும் இடையிடையே 50 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. ஆனால் குமரிக்கடலை பொறுத்தவரை 40 முதல் 50 கிலோமீட்டராகவும் இடையிடையே 55, 60 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்பது. இன்று ஒரு நாள். நாளை முதல் காற்றின் வேகம் சற்று குறைய வாய்ப்புள்ளது. மீனவர்களுக்கு மீன்பிடிக்க வரும் நாட்கள் சற்று காற்றின் வேகம் குறைந்தாலும் தொடர்ந்து 35 முதல் 45 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் இப்போது சுமத்ரா அருகே நிலை ஒன்றுக்கும் நிகழ்வு வரும் நாட்கள் டிசம்பர் 28ஆம் தேதி பிறகு முன்னேறி வரும் என்பதால் காற்றின் வேகம் தொடர்ந்து வங்கக்கடல், மன்னார் வளைகுடா, குமரிக்கடலிலும் காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்பது. அதேவேளையில் இலங்கையிலும் தரைக்காற்று டிசம்பர் 27ஆம் தேதிக்கு பிறகு தரைக்காற்று சற்று படிப்படியாக அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.